விதவிதமான கிரேவிங்ஸ்லாம் இப்போ தான் வரும் போல் இருக்குது. ஏன்னா கெஸ்ட் யார் வந்தாலும் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வராங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் ஃப்ரூட்ஸ் தான் நல்லதுன்னு வாங்கி கொடுக்குறாங்க. வெளியில் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சி வாங்கி சாப்பிட்டாலும் அது நெஞ்ச கறிக்குது, இல்லை எது கழிக்குது, நமக்கும் செட் ஆக மாட்டேங்குது, உள்ளே இருக்கிறவங்களுக்கும் செட் ஆக மாட்டேங்குது. இப்படியே போனால் டாக்டர்கிட்ட சிரப் வாங்கி குடிக்கிறதா போகுது. டாக்டர் சொல்கிற ஒரே வார்த்தை, உங்களுக்கு செட் ஆகாததை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. எத்தனை நாளைக்கு தான் நம்ம இந்த ஃப்ரூட்ஸோடவே வாழ்ந்துட்டுருக்கிறது? நம்ம நிலமையை பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் சத்து மாவும் கொடுத்துட்டாங்க. சரி, இன்றைக்கி இதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கொழுக்கட்டை தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. என்னென்னா, தேங்காயை வந்து துருவி போடலாம். எனக்கு துருவி போடுறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா ஆல்ரெடி 2 தடவை நான் கஞ்சி வச்சு குடிச்சிட்டேங்க. இப்படியே போனால் எனக்கு பல் இருக்கிறதே மறந்துடும் போல் இருக்குது. அதனால தான் இந்த தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் தேங்காய் 2 ஏலக்காயை தட்டி போட்டு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா தேங்காயை வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பாக்கெட்டில் வந்து 1/4 பாக்கெட் மட்டும் நான் மாவு போட்டுக்கிட்டேன். இந்த மாவில் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய், ஏலக்காய் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். ஏன்னா தான் நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டாலும் கையில் பிணையிற மாதிரி இருக்காது. அதனால் கையில் பிணைஞ்சிக்கிட்டேன். கொழுக்கட்டாச்சில் வச்சும் நம்ம வந்து ஷேப்பாக பிடிக்கலாம். அதை விட இந்த மாதிரி கையில் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருண்டை பிடிச்சி கையில் இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே அந்த ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம்தான் நல்லா வெந்துருங்க கொழுக்கட்டை. இட்லி பாத்திரத்துக்கு வந்து துணி யூஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன். அந்த துணியையும் வச்சோம் அப்படின்னா துணி வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுது. சரி, அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டேன். ஆனாலும் கொழுக்கட்டை நல்லா தான் வந்துருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதில் வந்து தேங்காய் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காயை வந்து இந்த மாதிரி பழுப்பெல்லாம் கட் பண்ணி போட வேண்டாம், துருவியே கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து நல்லா மென்று சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். ஆனால் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. விதவிதமான கிரேவிங்ஸ்லாம் இப்போ தான் வரும் போல் இருக்குது. ஏன்னா கெஸ்ட் யார் வந்தாலும் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வராங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் ஃப்ரூட்ஸ் தான் நல்லதுன்னு வாங்கி கொடுக்குறாங்க. வெளியில் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சி வாங்கி சாப்பிட்டாலும் அது நெஞ்ச கறிக்குது, இல்லை எது கழிக்குது, நமக்கும் செட் ஆக மாட்டேங்குது, உள்ளே இருக்கிறவங்களுக்கும் செட் ஆக மாட்டேங்குது.